மாவட்ட தலைவர் வந்து ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு. அவங்களோட ஜாதி கொடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு பார்த்து ஒன்றிய தலைவரும் பொறுப்புலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரே ஜாதிக்காரவங்களுக்கு மட்டும்தான் இங்கே அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உழைக்கிற யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு முன்னுரிமையும் இங்கே கிடையாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பணம், ஜாதி, அதுக்கப்புறம் விசுவாசம், இது 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 வந்து மூணுத்துக்கு தான் பதவி தராங்க. ஆனந்த் சாருக்கு யார் விசுவாசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. என்னோட மதிப்புக்குரிய தளபதி அண்ணா மரியாதை வச்சுன்னுக்கிற அவங்களுக்கு நன்றி வணக்கம். அதையும் வந்து ஒன்றில் நான் இதை ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க. எனக்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை சேர்ந்தவன். அதனால் வந்து உங்களுக்கு அதே தான் பதவி, அதே ஒன்றிய தலைவர் தான், விவசாயி ஒரு அணித்தலைவராக தான் இருன்னு சொன்னாங்க. எனக்கு நான் இத்தனை வருஷம் உழைச்சேன், நானும் 15 வயசு 16 வருஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றியத்தில் வந்து பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. அது வந்து எங்கள் மாவட்ட தலைவர் வந்து ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு. அவங்களோட ஜாதி கொடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு பார்த்து ஒன்றிய தலைவரும் பொறுப்புலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் நான் வந்து அது செயற்பட முடியல. இந்த ஏன் இது நான் இந்த உங்களுக்கு இந்த வாய்ஸ் கால் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இனிமேல் நான் இந்த உங்கள் குரூப்லேருந்து நான் வெளியே வரேன், அதனால தான் வந்து வாய்ஸ் கால் போடுறேன். அண்ணனே சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லாம் சமம், பிறப்புக்கும் எல்லாமே சமம், எல்லா ஜாதியுமே நமக்கு கிடையாது நம்ம தமிழக வெற்றி காதலில் அது வந்து போட்டிருக்காங்க. ஆனால் வந்து எங்கள் மாவட்டத்தில் ஜாதி பேர் தான் போட்டாங்க. அதனால் வந்து என்ன அது செய்யப்படல, என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் செயல்படுறேன். அதுக்கோசரம் நான் வந்து பொறுப்புலேருந்து தான் செயல்படணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. பொறுப்பு இல்லாதே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னை வந்து திரும்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் மக்களாகிய நீங்கள் ஒரு பொறுப்பாளர், நீங்கள் எல்லாமே பொறுப்பு இருக்கிறவங்க தான் இந்த பொறுப்பு இருக்கிறீங்க. எனக்கு ஆதரவு கொடுத்தா 100% நீங்கள் புசியாந்தன் ஐயா கூட சொல்லலாம். இல்லை ஆதரவு கொடுலாம், வெளியே வந்து சும்மா ஒரு பொறுப்பாளர் உறுப்பினராக செயல்படுறான் விட்டுருங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து என் மேலே கேஸ் இருக்குது, ஸோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா மேலே கேஸ் இருக்குன்னு. ஆனால் அதனால சத்யாவுக்கு வந்து தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான். இவங்க 2 பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன். ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஆனந்த் சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்யா மேலே 4 கேஸ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கே வந்துட்டு அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. என்ன ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்களோ அவங்கள டவுன் பண்ணி பேசுகிறது தான் கழக வக்கீல் அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. 4 கேஸ் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்கல. இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஆனால் எந்த கேஸும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு போய் ஆனந்த் சார் கிட்ட காமிச்சாலும் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சார் இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை வந்து இப்போ தப்பாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் வந்துட்டு உடனே கால் பண்ணி, என்னம்மா எந்த ஒரு தப்பும் இல்லாத ஒரு பொண்ணு மேலே எப்படிமா இவ்வளோ பெரிய குற்றத்தை நீங்கள் வச்சிங்கன்னு கேட்கலாமே. ஆனால் எதுவுமே கேட்கலையே. ஏன் கேட்கல? என் வேலையே எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நாளை பின்ன அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்கணும்? எதுக்கு நீ இவ்வளோ வேலை பார்த்த? ஏன் ஆக்டிவாக இருந்த? ஏன் தலைமை வரைக்கும் தெரியுது ஒன்று? இதுதான் இப்போ கேள்வி. இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதான். அட்மின் ஜெகதீஷ் ஆனால் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணார், நீ வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறமான்னு விஷ் பண்ணார். இப்போ அதுதான் பிரச்சனை. நாளை பின்ன வந்து நான் வேலை பார்க்குறது தளபதியை அங்கீகரிச்சாலே அது தப்பு தானா? அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்குறோம்? அந்த தளபதிக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். தளபதிங்கிற முகத்துக்காக தான் வேலை பார்க்குறோம். வேலை பார்த்தோம், வேலை பார்க்க விடலை. இப்போ இன்றைக்கி என்ன பேசப்படுறாங்கன்னா, ஆனந்த் சார் சொல்கிறாரு, நாங்கள் கொடுத்த ஒரு வேலையை ஏன் நீ வந்து கரெக்டாக பார்க்கல, தளபதி நாளைக்கு என்னையே தான் கேள்வி கேட்பாருன்னு அழகாகவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. எல்லாருமே குடும்ப சூழ்நிலை ஒன்று இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறோம், இத்தனை பொண்ணுங்களை வச்சு இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து எனக்கு கீழேயும் ஒரு 700-800 மகளிர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தளபதி நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை தான். தளபதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கிற நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் அந்த நம்பிக்கையை இன்றைக்கி சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. ஒரு பொண்ணோட உழைப்பை திருட்டுறதுலாம் போஸ்டிங்கிறது வந்து ஒரு அங்கீகாரம் தான். அது வந்து யாரையும் தரக்குறைவாக பேசி இன்னொருத்தவங்க வந்து மேலே வரணுங்கிறது கிடையாது. அந்த சொந்தக்காரவங்களுக்கும் அந்த ஒரே ஜாதிக்காரவங்களுக்கும் மட்டும்தான் இங்கே அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உழைக்கிற யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு முன்னுரிமையும் இங்கே கிடையாது. தளபதிக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியவே தெரியாது, துளி அளவும் தெரியாது.
அவங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக என்ன கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி என்னை தப்பாக சித்தரிக்கிறாங்க, என்னை ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. இன்றைக்கி பதவி வேணுங்கிறதுக்காக ஒருத்தவங்கள தப்பாக பேசி உள்ளே போகிறாங்கன்னா நாளைக்கு பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. இவங்களாம் மக்கள் சேவை பண்ணுவாங்களாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. தளபதியை நம்பியே தளபதிக்காக வந்து வேலை பார்க்குற அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்களோட நிலமெல்லாம் ஆரம்பத்துலேருந்து 7 வருஷமாக உள்ளே இருக்கிற எங்கள் நிலமை, கட்சின்னு சொன்னவொடனே வேலை பார்த்த என்னோட நிலமை, நான் நல்லது பண்ண வந்தேன், அது எனக்கு உள்ள போஸ்டிங் கிடைக்கலன்னா நான் பரவாயில்லன்னு வெளியே போய் மக்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு தளபதியோட பேரை வச்சு என்னால் என்ன பண்ணணுமோ அதை நான் வெளியே போய் கண்டிப்பாக நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன். நான் வந்து 11 வருஷமாக வந்து மக்கள் இயக்கத்தில் இருக்கேன். ஆரணி நகர இளைஞரணி துணை தலைவராக இருக்கேன். 2024 பிப்ரவரி 2 தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேருந்து இன்னி வரலும் கட்சியில் இருக்கேன். டோட்டலாக வந்து 12 வருஷமாக நான் வந்து அதாவது மக்கள் இயக்கத்துலேருந்து பயணித்து இப்போ வந்து 1 வருஷம் கட்சி முடிஞ்சு கட்சியில் இருக்கேன். தலைவரை சுற்றி ஃபுல்லாக வந்து தப்பு நடக்குது, எனக்கு பக்காவாக தெரியுது. இது வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனந்த் சாரை வந்து 100% நம்புறார் தலைவர், 100% நம்புறார் தலைவர். அதுக்கு வந்து ஆனந்த் சார் உண்மையாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. பார்க்குறவங்க மத்தியில் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஆனால் அவர் உண்மையாக இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணம், ஜாதி, அதுக்கப்புறம் விசுவாசம், இது 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 வந்து 3த்துக்கு தான் பதவி தராங்க. அதாவது விசுவாசம்னா தலைவருக்கு விசுவாசமா இல்லை, ஆனந்த் சாருக்கு யார் விசுவாசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. 2வது பணம், ஜாதி. சரி, எப்படி பணம் ஜாதி வந்துச்சுன்னா நான் வந்து ஆனந்த் சார் ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று நான் சொல்கிறேன், விடுறேன். 6 மாதத்துலேருந்து வந்தவங்களுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், 3 மாதம் ஆச்சு வந்து அவங்களுக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், 3 மாதம் பக்கா அதிமுக, அவங்க பையன் பக்கா அஜித் ரசிகர். லாஸ்ட் படம் கோட்டுக்கு கூட ஒரு 10க்கு 10 பேனர் வைக்கல. கட்சிக்கு வந்து 3 மாதம் ஆகுது. அந்த 3 மாசத்துல தலைவருக்காக ₹1 செலவும் பண்ணல, எதுவுமே செய்யல, உழைக்கல. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி தலைவர் கூட போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டுக்கிறாங்க. இப்போ பணம் இல்லை, ஜாதி இல்லை, அப்போ எந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இது வந்து ஆனந்த் சார் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தலைவரே நேரில் வந்து பார்த்து விசாரிச்சு தான் தராரு, போஸ்டிங் கொடுக்குறாருன்னு. இல்லை, ஆனந்த் சார் யாரை கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் தலைவர் தராரு. ஏன்னா தலைவர் வந்து ஆனந்த் சார் 100% நம்புறாரு, 100% நம்புறாரு. நான் வந்து 12 வருஷமாக இருக்கேன். நான் 12 வருஷமாக இருக்கேன். என்னை கட்சியிலே இல்லைன்னு சொல்லி ஆனந்த் சார் சொல்லி சத்யா கிட்ட சொல்கிறார், நான் வந்து ரவுடி, நான் வந்து அம்பேத்கர் நகர், அவன் வந்து பரப்பையன் அப்படின்னு. ஏன் அது வருதுன்னா, இப்போ என்னுடைய உரிமை நான் கேட்குறேன் பாருங்க, அதனால நான் ரவுடி. அதாவது எந்த தப்பு நடந்தாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கின்னு ஆமா சார்ன்னு சொன்னால் நான் நல்லுவேன். தப்புன்னு கேட்கறதுனால ரவுடி. இப்போ நம்ம இந்த விஷயத்த பேசும்போது சேனல்லாம் நீங்கள் தலைமைக்கு தெரிவிச்சிங்களான்னு சொல்கிறாங்க. தலைமை வந்து எங்களை ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுதுங்க. அவருக்கு பிடிச்சவங்க மட்டும் தாங்க உள்ளே போக முடியும். ஒரு நாயோட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. காலையில் போனோம்னா நைட்டு வரலாம் எங்களை இருக்க வச்சு வாட்ச்மேனை விட்டு எங்களை வந்து துரத்துறாங்க. ஆள் இல்லை, போங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினுவாங்க. சரிங்க, அப்பாயின்மெண்ட் யாருக்கிட்டங்க நாங்கள் வாங்கணும்? ஆனந்த் சார் கிட்ட தானே வாங்கணும். ஃபோன் பண்ணால் அவருக்கு யார் வேண்டியவங்களோ அவங்களுடைய ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ணுறாரு. அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது, அவ்வளோ ஒரு வேதனை. இவ்வளோ நான் எதுக்கு கூட சொல்கிறேன் பாருங்கள், இந்த பதவிக்கோ பணத்துக்கோ நான் பேசலை. ரொம்ப தப்பாக நடக்குது கட்சியில் வந்து ரொம்ப வந்து பொய்யான விஷயங்கள் போயின்னு இருக்குது. இது வந்து தலைவர் வந்து நேரடியாக பார்க்கணும். என்ன சொல்கிறதுன்னு தெரில, மனசு வந்து வேதனைப்பட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.